விஜய் நான் நம்பர் 1 செஸ் பிளேயருக்கே டஃப் கொடுக்காரு. அதே வெட்டியை தூக்கி மட்டிச்சு காட்டினாடா மதம் கொண்ட யானை. இந்தியாவிலே நம்பர் 1 செஸ் பிளேயர் பிரக்னானந்தா ஜெர்மனில போய் ஜெயிச்சுட்டு வந்ததுனால அவரை ஊக்குவிக்கிற விதமா விஜய் தலைமைச் செயலத்துக்கே வர சொல்லியிருந்தாரு. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா சொன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஊக்குவிக்கிறனாலையும் கூடவே விஜய் கையால பரிசு வாங்குறதுக்காகவே தமிழ்நாட்டு மக்கள் பல சாதனைகளை விஜய் அண்ணாக்காகவே செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு குலசாமியா நடந்துக்கிட்டு நீயாவது நம்ம ஊர் பெருமையை காப்பாத்து. அவங்க 2 பேருமே விளையாண்டுட்டு இருக்கும்போது இதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அந்த விளையாட்டுக்கு மதிப்பு கொடுக்கறக்காண்டியே 2 பேருமே நின்னுகிட்டு மாமனாருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக நின்னுகிட்டு இருந்ததையும் கவனிச்சேன். உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதையும் கவனிச்சேன். இதை பக்கத்திலே பாத்துக்கிட்டு இருந்த ஆதா ஒரிஜினா நானும் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் என்னையும் சேர்த்துக்கோடா இல்லன்னா ஆட்டத்தை களைச்சு விட்டுன்ற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருப்பாரு. நான் இல்லாம விளையாடுறது ஒரு விளையாட்டா? என்னையும் சேர்த்துக்கங்க. ஆட்டையை கழிச்சு போய் செஸ் மேட்ச் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் நடந்துச்சு. பிரக்யானந்தா தான் எல்லாருக்குமே குச்சிலி மாஸ்டர் பண்ணுவாரு. இப்ப விஜயனாவே குச்சிலி மாஸ்டர் பண்ற அளவுக்கு டஃப் கொடுத்தாருன்னு பேட்டி கொடுத்திருந்தாரு. ஒரு முறை வென்று 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 ஒரு முறை தோற்றவன் அல்ல, 1000 முறை தோற்று ஒரு முறை வென்றவன். கடைசியா விஜயனாவை தோக்கடிச்சு பிரக்யானந்தா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணிட்டோன்னு கர்வமாலாம் சொல்லாம சாதாரணமா தான் சொன்னாரு. அதுல இருந்தே அவருக்கு செஸ் பிளேயர் இருக்க வேண்டிய தகுதி நல்லாவே இருக்குன்னு தெரியுது. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ.